பண்டிகைகளில் பெரிதும் போற்ற வேண்டியது பழமையா புதுமையா என்ற தலைப்பிலான இப்பட்டிமன்றத்திற்கு புதுமையே என்ற தீர்ப்பை ஏற்கனவே எழுதி வைத்துவிட்டு இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களே, எழுதிதானே ஆகணும். பழமை இல்லாத பண்டிகை வைஃபை இல்லாத மொபைல் மாதிரின்னு சொல்றதுக்கு அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வைஃபை இல்லைன்னா அதே நேரத்தில் ஹாட்ஸ்பாட் போட்டுட்டு ஹாட் ஸ்டார் பார்த்துட்டு போயிட்டே இருப்போங்க. இந்த தீபாவளி பலகாரம் பண்றதுன்னு ஒரு அக்கப்போர் பண்ணுவாங்க பாருங்க, உங்க வீட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால தான் அந்த பக்கம் நம்ம போறதே இல்லை. எதுக்கு ரிஸ்க்? ஜென்சி கிட்ஸுகளே இது உங்களுக்காகத்தான். யாரு போறா? அந்த காலத்துல எல்லாம் என் ஒய்ஃப் எங்க அம்மாலாம் கிச்சன்ல உள்ள பள்ளிக்கு பயந்தாங்க. இப்போ என் பொண்ணு கிச்சனுக்கே பயப்படுறா. நோ டாடி நோ, நாங்களாம் வரவே மாட்டேன் அப்படிங்க. ஒரு வாரமா பிளான் பண்ணி 3 நாளா பலகாரம் பண்ணி சரியா வந்ததையும் வராததையும் வெந்ததையும் வேகாததையும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்து அவங்க பல்ல பதம் பார்க்கறது தான் உங்களுடைய பழமை. உங்களால மறக்க முடியுமா? என்ன கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க? கிரிஞ்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாமா? பக்கத்து வீட்டுலேருந்து பலகாரம்னு ஒன்று வீட்டுக்கு வந்தா தான் நம்ம வீட்டு பலகாரம் என்ன லட்சணங்கிறதே வெளியில தெரியும் நமக்கு. அதனால தான் நாங்க செய்யறதே இல்லை நடுவர் அவர்களே. எதுக்கு இந்த பிரச்சனை? அதோட விடுறதில்ல நம்மளுடைய பூமர் ஆன்டிஸ். எண்ணெய் சட்டியை வைக்கிறேன்னு வீடு ஃபுல்லா சாம்பல் மேடுகளும் சூழும் புகை மண்டலங்களுமா இன்னைக்கு மாத்திட்டு இருக்காங்க இவங்க. ஆனா எங்க புதுமையை பாருங்களேன். இருந்த இடத்திலேயே அலுங்காம குலுங்காம ஆர்டர் பண்ணோமா ஹாயா சாப்பிட்டோமான்னு இருப்போம். அது மட்டும் இல்லைங்க, இட்லியிலிருந்து காஜு கட்லி வரைக்கும் எங்களுக்கு இருந்த இடத்துலயே வருது. அப்புறம் எதுக்குங்க நாங்க கஷ்டப்படணும்? இன்னைக்கு இருக்கிற நவயுக வாசுகிகள் சமையல் பண்றது புருஷனுக்கு போடுறதுக்கு இல்லை, ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு. தெரியுங்களா? பண்டிகை நாள்ல சோறு பண்றோமோ இல்லையோ நம்ம போட்டோஸை கண்டிப்பா ஷேர் பண்றோம். இப்படி விரல் நுனியில் விழா கொண்டாடுவது எங்கள் புதுமை. இன்னைக்கு பல் இல்லாம கூட இருக்க முடியும், செல் இல்லாம இருக்க முடியுமா மாணவிகளே? நம்ம பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பா செல் பேச்சு கேட்குறாங்க. காலத்துக்கேற்ப ட்ரெண்டிங்கா வாழணும். அதை விட்டுட்டு அதே பெட்டர் மார்க்ஸ் லைட்டே தான் வேணுமா? இன்னைக்கு லைஃபுக்காக வாழறதெல்லாம் பழமைங்க, லைக்குக்காக வாழறதுதான் புதுமை என்பதை இங்க இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காலம் வெகு விரைவில் வந்துவிடும். மருதாணி இலையை பறிச்சு அதை அம்மியில வச்சு அரைச்சு எதுக்குங்க? இன்ஸ்டன்ட் மெஹந்தியை வாங்கினோமா, அழகா 5 நிமிஷத்துல போட்டோமா, வாஷ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்த்தோமான்னு போயிட்டே இருக்கணும். பழமையை விரும்பினா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ணாந்து பார்த்து வானத்தை கும்பிடு போட்டது பழமைங்க. ஆனா இன்று நாம் அனுப்பிய சந்திராயன் வானத்திற்கு சென்று இந்தியாவை பார்த்து கும்பிடு போடுதே, அதுதான் நம்முடைய புதுமை. பண்டிகை காலங்கள்ல ஊருக்கு போகக்கூடிய நிறைய பேர்களை நீங்க பார்த்திருக்கலாம். ஜன்னலோர சீட்டு, ப்ளூடூத்ல இளையராஜா பாட்டு, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? ரொம்ப நல்லா பாடுறீங்க. இதே பாட்டை தான் 18 வருஷமா பாடிட்டு இருக்கேன். பெண்கள் மட்டும்தான் பழமையை போற்றணுமான்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகமே வருது. மாமனார் மாமியாரை மதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஏங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. நீங்க உண்மையிலேயே குடும்பம் நடத்த பெண் தேடுறீங்களா இல்ல 100 நாள் வேலைக்கு ஆள் தேடுறீங்களா? ஆமா, அப்படியே நீங்க 100 நாள் வேலை செஞ்சு தான் பாருங்களேன். உதவிக்கு சைக்கிள் ஓட்டினா பழமை, உடம்பை குறைக்க சைக்கிள் ஓட்டினா அது புதுமை. கிழிஞ்ச துணியை தச்சு போட்டா அது பழமை, தச்ச துணியை கிழிச்சு போடுவோம், அதுதான் எங்களுடைய புதுமை. வண்ண நிலவேன்னு சொல்றது பழமை, வாட்டர் பாக்கெட் மூஞ்சின்னு சொல்றது புதுமை. பொட்டு வைத்த வட்ட நிலா பழமை, பொட்டல முட்டாயி புதுமை. இன்னைக்கு திருடர்களுக்கே வேலை இல்லாம நைட்டு ஃபுல்லா நாங்க மொபைல் நோண்டுறோம். இதனால எவ்வளவு நன்மை உங்களுக்கு வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ராத்திரியானா பேய் வருங்கிற பயமே இன்னைக்கு போச்சே. எங்க புதுமை பத்தி உங்களுக்கு பார்க்கத்தான் புரியும், போகத்தான் தெரியும்.
உறவினர்களோடு பாசம், இணையரோடு நேசம், இதுதாங்க உண்மையிலே ஆசம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள்லாம் இன்னைக்கு அடுப்புல சமைக்கிறாங்களோ இல்லையோ, கடுப்புல சமைக்கிறாங்க நல்லா தெரியும். ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய், வேடிக்கை பாரென என்னை அமர்த்தி துணிகளும் துவைத்திடுவாய். ஊருக்குள் அனைவரும் உன்னை கண்டு நடுங்க, வீட்டில் நீ ஒரு குழந்தையா சிறுங்க.